இயேசுவி நாமத்தின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வட்டாத நீரூட்டு ஊழியமாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில ஓய்வு நாளை பற்றி பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பையாக 7ஆம் நாளும் உன் தேவனாலய கர்த்தருடைய ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தார். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயேனால் பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பார். தேவன் தம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். எல்லோரும் ஓய்வு நாளை ஆசீர்வதிப்போம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. கால்பசியோய் மறுபடியும் சந்திப்போம். பாய்.